He's my friend in Alakulango. Hello. My country. Yes. It's a very good country. Happy Christmas. Hey good. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஆப்பிரிக்கால உள்ள எங்க வீட்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போறீங்க. ஆப்பிரிக்கால என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற ஃபேக்டரியில உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் ஃபுட்லாம் குக் பண்ணி சர்வ் பண்ணி ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வாங்குறதுல இருந்து நான் ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So good morning my friends. Morning, madam. So you are ready for lunch today? Thank you. Just waiting Yes, good for it. morning. Morning, how are you? Yeah, good. Yes, excited for the brunch. Okay, thank you. Advance happy Christmas. Okay. மார்னிங் டைம் ஒரு 7 o'clock இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு வந்து அப்படியே வாக் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங்ன்றனால நிறைய கடை ஓப்பன் பண்ணல, நிறைய கடை க்ளோஸ்ல தான் இருக்கு பாருங்க. மார்னிங் விட நைட் லைஃப் தான் இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க ராத்திரி இந்த ரோட்ல வந்தீங்கன்னா கடையில ஃபுல்லா லைட்ஸ்லாம் போட்டு எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும். இங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டுடியோ ஷாப் இருக்கு. ஸோ போட்டோஸ்லாம் எடுக்கிறவங்க இங்க வந்து எடுத்துப்பாங்க. நாங்கள் இன்னைக்கு சார்கோல் அடுப்பில் தான் குக் பண்ண போகிறோம். அதனால சார்கோல் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். உகாண்டால பொதுவாக நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சார்கோல் அடுப்பு தான் குக் பண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. அதான் போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். சார்கோல் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல சமைக்கிறதுக்கு தேவையான சார்கோல் வந்துட்டு வாங்கிட்டோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2000 shillings. இது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 50 ரூபாய் கிட்ட வரும். இப்ப அடுத்ததா அரிசி வாங்குறதுக்கு ஒரு மளிகை கடைக்கு வந்திருக்கோம். நம்ம ஊர் மளிகை கடையில நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்குங்க. நாங்க கேட்ட அரிசி அந்த கடையில கிடைக்கலங்க. அதனால இப்ப அரிசி வாங்குறதுக்கு இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த அரிசியோட விலை 1 கிலோ 4000 லோக்கல் உகாண்டன் ஷில்லிங்ஸ். இது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 90 ரூபாய் கிட்ட வரும். நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் எல்லா விலையிலும் அரிசி கிடைக்கும். பக்கத்துலயே ஒரு கடையில நிறைய வாழை இலை அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து இலை போட்டு சாப்பிட்றதுக்காக கிடையாது, மொட்டோக்கி குக் பண்றதுக்கு. மொட்டோக்கின்றது ஒன்றும் இல்லை, வாழைக்காய். இவங்களுக்கு வாழைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப அடுத்ததா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நலுக்குளங்கோ மார்க்கெட்டுக்கு நான் வந்திருக்கேன். எங்க ஏரியாவோட பேரு நலுக்குளங்கோ, அதனால இந்த மார்க்கெட்டோட பேரு நலுக்குளங்கோ மார்க்கெட்னு வச்சுட்டாங்க. இது என்னோட ஃப்ரெண்டோட ஷாப் தான். இவங்க கடையில எல்லா ஃப்ரூட்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நான் இங்க பேஷன் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். பேஷன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஆப்பிரிக்கால தான் அதிகமா கிடைக்குது. My country. Thank you so much. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். வேற நாட்டுக்கு போய் அந்த மக்களுடைய அன்பை வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அன்பை நான் வாங்கிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு பாருங்க. இங்க ட்ரை ஃபிஷ் இருக்கு. நம்ம ஊர்ல கருவாடை சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் சாப்பிடுற கருவாடு இதுதாங்க. இப்ப அடுத்ததா புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் எல்லாம் வாங்கணும். அதுக்கு வந்து இன்னொரு கடைக்கு போகலாம். 500 shillings. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10 ரூபாய். Okay, give me my friend. இவங்க கடையில அவகேடோஸ், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் தேவைப்படுச்சு, ஸோ அதையும் வாங்கிட்டு இருக்கேன். This one you give for 1000 euros. இப்ப அப்படியே நலுக்குளங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட்ல எல்லார்கிட்டயும் பேசி பாதி நேரம் போன மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுல வேற நிறைய சமைக்கணும். அதனால வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா சார்கோல் அடுப்பை வந்துட்டு நாங்க பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் ஃபயர் வந்த மாதிரி தெரிஞ்சது, அதனால இப்ப பேன் வச்சிடலாம். எவ்வளவு ஆயில் ஊத்தணும்? நாங்க குக் பண்றதுக்கு என்னென்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, பிலாவ், சிக்கன் சூப், அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஸ்வீட் ஜூஸ் வந்து பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து பண்றோம். எப்பவுமே வருஷம் நாங்க இதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் பண்றோம். மொத்தமா 8 கிலோ சிக்கன் எடுத்திருந்தோம். அதுல கொஞ்சம் சிக்கன் ஆல்ரெடி பாயில் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் பாயில் பண்ணணும். ஏன்னா பாயில் பண்ணி குக் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் இப்ப அரிசியெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அரிசியை போட வேண்டியதுதான்.
இந்த பேன்ல நாங்க சிக்கன் சமைக்க போறோம். ஸோ இந்த பேன்ல வந்து ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பக்கத்து எடுத்தாங்களே. எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறது கொஞ்சம் போரிங்கா இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே சார்கோல் அடுப்புல குக் பண்றது ரொம்பவே ஜாலியா ஒரு ஃபன்னா இருந்தது. ஏர்லி மார்னிங்கே கடைக்கு கிளம்புனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து ஒரு வாட்டர்மெலன் கட் பண்ணி எல்லாரும் சாப்பிடலாமே கட் பண்ண சொல்லியிருந்தேன். பாருங்க ரொம்ப சூப்பரா கட் பண்ணிருக்கா. பாக்க பாருங்க ஒரு பாஸ்கெட் மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ சிக்கன் சூப்புக்கு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு மசாலாஸும் ஆட் பண்ண போறோம். இப்போ அடுத்ததா இந்த பேன்ல நாங்க பிலாவ் செய்ய போறோம். ஸோ பிலாவுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணி அது கூட வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ போடுங்க. சிக்கன் வந்து ஆட் பண்ண போறோங்க 8 கிலோ. வெங்காயம் தக்காளி கூட மசாலாஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சிக்கன் வந்து சூப் மாதிரி செய்கிறோம். அதனால தண்ணி வந்து நாங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நான் சிக்கன் குக்கர்ல ஒரே ஒரு விசில் தாங்க விட்டேன். பாருங்க ரொம்ப சூப்பரா குக் ஆகி வந்திருக்கு. இப்ப அடுத்ததா இந்த சைடு பிலாவுக்காக நாங்க ஆனியன் வந்துட்டு போட்டிருந்தோம்ல, அந்த ஆனியன் வந்து நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது கூட ரைஸ் ஆட் பண்ண போறோம். நாங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்ப ரைஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பிலாவ் ரெசிபி பத்தி ஏற்கனவே என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறவங்களுக்கு நான் பிலாவ் என்னன்றதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். நம்ம ஊர் மக்களுக்கு பிரியாணினா எவ்வளவு ஸ்பெஷல், அந்த மாதிரி தாங்க உகாண்டால உள்ள மக்களுக்கு பிலாவ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடுல சிக்கன் சூப் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப கடைசியா அதுக்கு மேல கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா வந்து ஃபிளேவரிங்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன குக்கர்ல பிரியாணி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேக்டரியில ஒரு 2 பேருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஸ்பெஷலா வந்து அவங்க பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ரைஸ். ஓகே, இங்க இருக்க மக்களுக்கு சிம் அதாவது எள்ளுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்காக ஸ்பெஷலா எள்ளு ரெண்டை என்னோட ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா இங்க பேஷன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேஷன் ஃப்ரூட் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனால இது குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு நிறைய ஹியூமினிட்டி கிடைக்குது. ஸோ உகாண்டால உள்ள மக்களுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஒரு ஃப்ரூட் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. இந்த பேஷன் ஜூஸ் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல அந்த ஃப்ரூட் கட் பண்ணீங்கன்னா அது கூடவே அந்த சீட்ஸ் கூடவே அந்த ஜூசி பார்ட்டும் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போடுங்க. அது கூட சக்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வடிகட்டினீங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு ஜூஸ் கிடைக்கும். அது கூட நீங்க தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான பேஷன் ஜூஸ் ரெடி. ரொம்ப சூப்பரான பேஷன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எந்த நாட்டில் இருந்தாலுமே பேஷன் ஃப்ரூட் உங்க ஊர்ல கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ ஃபுட் எல்லாம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததா ஃபுட்லாம் சர்வ் பண்ற வேலை தான் பாக்கி. There's no chicken in our food. I don't know why. That's how come. Even my food is coming. Some soup.
எவ்வளோ பேர் இருக்கிறாங்க Yeah, you can. No. It got overcooked. That's a problem. நான் குக்கர்ல பிரியாணி பண்றேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அது கொஞ்சம் ட்ராஜடி ஆயிடுச்சு. அது என்னன்னா, நான் குக்கர்ல பண்ணனால மறந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் விட்டுட்டேன். அதனால சாப்பாடு குழஞ்சிடுச்சு. அது மாதிரி சிக்கனும் கொஞ்சம் ஓவர் குக் ஆயிடுச்சு. ஸோ என்னமா அது பிரியாணில சிக்கனே இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. I'm good at pranking. உட்காரு. Say hi. இந்த வாட்டி ஃபேக்டரியில இருந்து கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் தான் சாப்பிட வந்திருந்தாங்க. கிறிஸ்மஸ் வெக்கேஷன் டைம்ன்றனால நிறைய பேர் சீக்கிரமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியா சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. First eat after take, huh? Okay. சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். Your favorite sim sweet. How is the food? Very nice. Delicious. Biryani? Uh, This is biryani. this is not biryani, this is pilau. Pilau. I like pilau. பிலாவுக்கும் பிரியாணிக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. பிரியாணியில் கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணுவோம், பிலாவில் ஸ்பைசஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். Thomas, you like? Thanks for coming. Happy Christmas. Likewise. Okay. Happy Christmas. Merry Christmas. Happy Happy New Year. Merry Christmas and prosperous New Year. Okay. Happy Christmas. Kay katu. Okay, very good. Thank you. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ வந்துட்டு இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய். Bye. நன்றி. Vanakkam.